பேசிட்டேன், எப்படி பேசுறது எனக்கு தெரியல. திருப்பி திருப்பி கேட்டேன், 2 முறை கேட்டேன். கர்த்தர் ஆவியானவர் என்ன பெந்தெகோஸ்து நாள்ல ஆவி இறங்கிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். அதனால இன்னைக்கு ஒரு குட்டி மெசேஜை உங்களுக்கு தருகிறேன். சீக்கிரமாக முடித்து நான் பிள்ளைகளுக்கு விபிஎஸ் அவர்களுக்கு நான் கொடுப்போம். இந்த நாளில் கூட நீங்கள் என்னோட கூட தானியேல் எழுதின புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பக்கம் 1048 அதில் பின்பக்கம் உள்ளது. 11:32 வாசிக்கிறோம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆன்ம பெருமையிலிருந்து எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை வசனத்தை ஒப்புக்கொள்கிறேன். கர்த்தர் பெற்றுக்கிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். கர்த்தருடைய ஆவியான வார்த்தை மாத்திரம் வருவதாக அதை ஒப்பு கொடுக்கும். ஒப்பு கொடுக்கும். அந்த வசனத்தை கவனிக்க நீ அடியாரோட உள்ளத்தை கொடுத்த எல்லாருக்கும் சொல்லி குறிப்பிட்டார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாளையில கூட பாருங்க, நான் வேறொரு செய்தி தொடர்ந்து நான் தியானித்துக் கொண்டே இருந்தேன். நேற்று தினத்தில் என்னை ஆண்டவர் நான் எடுத்த அந்த செய்தியை கர்த்தர் தொடர திருப்பி இதே வசனத்தை ஆரம்பித்து இதே வசனத்தில் தான் இன்னும் செய்தி எடுத்தேன். ஆனால் இன்று கர்த்தர் எனக்கு வேற காரியங்களை பேசக்கூடியாக ஆண்டவர் காலை வேளையில ஆண்டவர் திரும்ப செய்தார். அல்லேலூயா. என்ன என்றால், இந்த மாதிரி வாக்கு தத்துவம் செய்தியை இன்று அதே வசனத்தை உங்களுக்கு தலைப்பாக கொடுப்பேன்னா, இதை நான் சொல்லப்படுங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனை, இன்னைக்கு செய்தி தலைப்பு தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். அப்போ ஒரு அறிந்த ஜனம் என்ன செய்யும், அறியாத ஜனங்கள் எப்படி இருக்கும் என்று இந்த வேதத்திலிருந்து நாம் 3 காரியங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். இன்று நம்முடைய தியானத்துக்கு என்னோடு கூட ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 28 verse 60, பேஜ் நம்பர் 35, அதை வாசிப்போம். விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். பாருங்க, அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, இதை நான் அறியாதிருந்தேன். எதை அறியாதிருந்தாலும் கர்த்தர் வாசம் பண்றார் என்று அறியாது. இந்த யாக்கோபை குறித்து நாம பார்ப்போமானா, இந்த யாக்கோபு யார் அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 25, 26, 27 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்காங்க. 30 மூத்தவன் சிறந்த நிறைவுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோமும் அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குட்டிக்காரை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவர் பெற்ற போது ஈசாக்கு 60 வயது. பாருங்க, இவர் உள்ள இருக்கும் போதே பொதுவாக பிள்ளைங்க இருக்குன்னா டாக்டர் தான் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க, இல்லைன்னா சுகப்பிரசவத்துக்கு தாயாரை என்ன சொல்லுவாங்க, வந்துச்சுமா சொல்லி தலை வந்தவுடனே டக்குனு வெளியே எடுத்துருவாங்க. ஆனால் இவரு பாருங்க, பிறகுக்கு முன்னாடி ஆக்டிவாக இருக்கு. அவர் அண்ணன் வெளியே போனோடனே அவர் காலை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்தார். அப்படியேப்பட்ட ஒரு யாக்கோபு. அடுத்த வருஷம் பாருங்க, இந்த பிள்ளைகள் பெரியவனான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரம் வாசிப்பான். யாக்கோபு யாரு? குணசாலி, கூடாரம். அவன் பிறந்த போது அவனுடைய தாத்தா ஆபிரகாம் உயிரோடு இருந்தான். யாரும் உயிரோடு இருந்தா?
ஆபிரகாமுடைய மடியிலே வளர்ந்த ஒரு குணசாலியான ஒரு பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னா குணசாலியான ஒரு மகனாக இருக்கணும். நீங்கள் 28:2 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுங்க, யாக்கோபு யார் அப்படின்னா அவர் அப்பாவுடைய கட்டளை பெற்றவனாக இருக்கும். அவன் சொன்னது, உன் தாயாகிய சகோதரனாகிய லாபான் குடும்பத்துக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். கட்டளை, அப்பா கொடுக்கிற கட்டளை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, நீங்க 7ஆம் வசனத்துல யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவன் யாக்கோபு யாரா எப்பவுமே கூடாரவாசி. அவன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிது. அதெல்லாம் ரொம்ப அபூர்வம். பிள்ளைங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிது. தோளுக்கு மேல் வந்துட்டாங்க, அவனை எதுவும் சொல்ல முடியல. தோளுக்கு மேல் வந்தாலும் சரி, தோளுக்கு கீழே வந்தாலும் சரி, அவன் யார் தான் பெற்றோர்களுக்கு பிள்ளை தான், மகன் தான். அதனால நீங்க பயப்படவே கூடாது. என்னதான் பண்ணணும், நல்லா பல்லார்பலாந்த வாங்கணும், இல்லை கீழ் பெண் பிள்ளையா இருந்தா கீழே. பாஸ்டர் ரத்தனபால் சொன்னார், ஏதாவது தப்பு பண்ணா பசங்களை பக்கத்தில் கூப்பிட்டு வரான். கூப்பிட்டுட்டு யாருக்குமே தெரியாதான், ஆனால் நல்லா கிள்ளி விடுவான். அவன் அப்படியே தைரியமாக திருவான். சொல்ல மாட்டேங்க, அடி உதவும் அண்ணன் தம்பி உதவும். பிள்ளைங்களை அதெல்லாம் அடிச்சு கண்டித்து உணர்த்தி அவங்களை எப்படி வளர்க்கணுமா, நல்ல குணசாலியாக. என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எப்படி பெற்று வச்சிருக்காங்க பாருங்க, வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க. அப்படிதான் எடுத்த உடனே யார் தான் பே பண்ணுறாங்க, பெற்றோர்களை பே பண்ண. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு எத்தனை மனைவி மாதிரி பே பண்ணுறாங்களோ தெரில, எத்தனை கணவர் மனைவியில் பே பண்ணுறாங்களோ தெரில, எத்தனை இடத்துல பெற்றோர்களை இன்னைக்கு ப்ளே பண்ணுறாங்க தெரில. அப்படி இருக்கவே கூடாது. உண்மையாகவே ஆண்டவரை அறியாத நான் சொல்லி குடும்பத்திலிருந்து வளர்க்கும்போது குணசாலியாக வளர்க்கணும். கட்டளை, அப்பா அம்மா சொல்லியிருக்கிற எல்லா கட்டளையும் நிறைவேற்று கீழ்ப்படித்து அப்படி அர்ப்பணிக்கும் போது வாழ்க்கையில் யார் சொன்னாலும் கேட்க அது பழகிட்டா, எது சொன்னாலும் நமக்கு அது அக்செப்ட் பண்ணிப்போம். அது புதுசாக தெரியாது. இன்னைக்கு வேலையில் போனால் வேலை செட்டில் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா சொல்றதுன்னா இப்படிலாம் கண்டிஷன் போடுறாங்களே, இப்படிலாம் கட்டளையிடுறாங்களே அப்படின்னு வினோதமாக தெரியும். அப்படி இல்லாமல் இருக்கும். பாருங்க, யாக்கோபுக்கு இன்ட்ரோடக்ஷன். இப்போ யாக்கோபு யாருன்னா, இதை நான் அறியாது இருந்தேன். பக்கத்தில் சொல்லுங்க, இதை நான் அறியாது இருந்தேன். தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையில் சொல்ற 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் பயந்து, பாருங்க, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன். கர்த்தர், அப்போ வீட்டில் அவனுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆபிரகாம் சொல்லியிருப்பார், ஈசாக் சொல்லியிருப்பார். ஆனால் அவன் சொல்லுறான், நான் வந்த இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் அறியாது இருந்தேன் என்று சொல்லிட்டு 17 சொல்லி பாருங்க, அவன் பயந்து. எதுக்காக பயந்தான் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் இருக்கிறார். எப்பவுமே கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கணும். பாருங்க, அதுக்கு பயம்லாம் படுத்துட்டாரு. ஆனா சொப்பனத்துல கர்த்தர் வெளிப்பட்ட உடனே கர்த்தர் இங்க இருக்கிறார் அப்படின்னு அவன் கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தருக்கு பயந்து ஒரு சிறிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பான். ரகசியம். ஆசீர்வாதத்துக்கு பல விதத்துல ஆசீர்வாதமாக அடிக்கொண்டே போகலாம். அதுல ஒரு ரகசியம்னா எப்பவுமே கர்த்தருக்கு பயப்படும். எப்பவுமே கர்த்தருக்கு அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுக்கு பயப்படுறது வேண்டும். அவர் சொல்ல, நான் தேவனுக்கு பயப்படுது. எப்பவுமே நம்ம ஆண்டவர்கள் யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படுறாங்க. உண்மையாகவே பெற்றோருக்கு பயப்படுவான், தன்னுடைய குடும்பத்துக்கு பயப்படுவான், சமுதாயத்தில் அவன் எப்படி வாழ்வான், பயப்படுவான். அதாவது துணிகரமாக எதுவும் செய்யாதபடிக்கு சொல்ல, கொஞ்சம் கூட நெஞ்சில் புள்ளி பயம் இல்லையா?
நீ கொஞ்சம் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுன்னா நீ பயந்து போய் என்ன பண்ணிருக்க, எதுவுமே தவறில் இருந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்க அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறான்னு. அவன் மற்ற இருந்த ஸ்தலத்துல யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். ஆகிய கர்த்தருக்கு இன்னைக்கு சபையில பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இப்போ சின்ன சபை இதில் யார் என்னென்ன பண்ண நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா கண்ணை கேட்ட தூரத்தில் இருக்கு. அது இதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2-3 சர்வீஸாக வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரையும் பார்க்கலாம் பாருங்க. நம்ம வேற இங்கேருந்து அந்த 2 வரைக்கும் கட்டிட்டு மேலே ஃபுல் அந்த செக்ஷன் போயிடலாம் அப்படின்னு கனவுலாம் காட்டுறோம். ஆனால் கனவு காட்டுறது பெருசு இல்லை, அவங்களெல்லாம் மேய்க்கணுமே. அதுதான் உங்களெல்லாம் சொன்னேன், நீங்களே என் கூட இருக்க நம்மளாம் சேர்ந்தவங்கள மேய்க்கலாம், கண்காணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அநேக சபைகளை பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து இன்னைக்கு வந்து தேவனுக்கு பயப்படாம சபையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு பெண்ணில் தேடிக்கிறாங்க. ஸோ யார் வரா இப்படி பல காரியங்கள் நடக்குது. ஏன்னா தேவனுக்கு பயப்படுற பையன் அவங்க இல்லை, அங்கே கர்த்தர் இருக்கிறாருன்றதே இல்லை. 2-3 பேருக்கு முன்னாலே யார் வந்துடலாம், கர்த்தர் வந்துடுறாரு. அது எந்த இடத்துல இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாங்க, இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறாங்க பயம் தான். நல்ல பிள்ளைகள் பயத்தோடு இருக்கும். பிள்ளைகளை கொண்டு வந்திருக்க பிள்ளைங்க சரி கர்த்தர் இருக்கிறார், அமைதியாக கர்த்தர் இருக்கிறார், பேச கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லி கர்த்தருக்கு பயந்தோம்னா போகும்போது எப்படி போவோம், ஆசீர்வாதம். பாருங்க ஒரு வசந்த 18 கர்த்தருக்கு பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. பயங்கரம்னா அவங்க அங்க இருந்த இடம் தான் ஒரு வனாந்தரம், அங்க ஒரு லைட் கூட கிடையாது, வனாந்தரம். ஆனா எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது கண்டுக்கு அப்போ அந்த இடம் முழுதும் அந்த இடத்துல என்னன்னா தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய தூதர்கள் எல்லாம் பார்த்து பயங்கரமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற அவர் சொல்ற விதத்தை பார்க்கணும். பயங்கரமா இருக்கு. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற ஒன்றும் வேற அல்ல, இது வானத்தின். இந்த இடம் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆகியா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். இந்த இடம் எவ்வளவு மகிமையா இருக்கு, இந்த இடம் எவ்வளவு பிரசனமா இருக்கு, இந்த இடம் எவ்வளவு, ஏன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரு. அப்ப இது என்னன்னா வானத்துக்கு வாசல். அதுதான் கர்த்தரை அறிந்த நம்ம என்னன்னா இங்கே எதுக்காக அழைத்து வருகிறோம்னா, எதுக்காக இந்த இடத்துக்கு வருகிறோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம கூடுகிறோம்னா இந்த இடம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். இந்த இடம் வானத்தின் வாசல். ஆமே இங்க பாடுகிற பாடலும், இங்க ஏறெடுக்கிற ஜபம், இங்க கேட்கிற வார்த்தைகளும் எல்லாம் என்னதான் வருதான், பரத்திலிருந்து கர்த்தர் தருகிறார். டைரக்டா கர்த்தர் ஜபத்தை கேட்டு கர்த்தர் செய்கிறார். இங்க ஜெபிக்கும் போது வானம் பரலோகமே அசைக்குது, பரலோகமே அசையுது. கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் என் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்த நீளும், என் சகிகள் அந்த விசுவாசம். நான் ஆலயத்துக்கு போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன், பரலோகத்துல வாசம் ஆண்டவர் நம்முடைய நல்ல வானத்தை நல்ல பொக்கிஷத்தை திறந்து என்னை ஆசீர்வதிப்பா. அப்படிதான் உள்ள வரும். உள்ள வரும்போதே கர்த்தாவே எனக்காக வானம் திறக்கணும்ப்பா, கர்த்தாவே எனக்காக பொக்கிஷத்தை தாங்கப்பா, கர்த்தாவே இதனுடைய வாசலப்பா அப்படின்னு சொல்ல பாருங்க. இந்த வசனத்துல அவன் சொல்றான், இது வந்து என்னவா வானத்தின் வாசல் என்று சொல்லி அவன் சொன்னான். பாருங்க ஆண்டவரை அறிந்த உடனே அடுத்த வருஷம் 18 பாருங்க, அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து. அப்ப முடிச்ச உடனே படுத்துட்டாங்க அந்த இடத்துல. சொல்ல மாட்டீங்களா, தூங்குறவங்க வரவே சொல்லல, வரலப்பா விரிப்பா இருக்குது. சொப்பனத்தை பார்த்த உடனே தேவனுக்கு பயந்த உடனே பயங்கரமாக இது வீடு நினைக்கிறேன் படுத்துதான் நினைக்கிறேன். படுத்த உடனே அப்படியே தூங்கல, காலையில எழுந்துக்கல. பக்கத்துல வந்து காலையில எழுந்தாரா, காலையில எழுந்தாரு சொல்லுங்க, எப்ப எழுந்தாரு, அதிகாலையில. தேவனை அறிந்த ஒரு மனிதன் அதிகாலை. நான் சொல்ற பாருங்க, ஆசீர்வாதத்தின் படியை நம்ம சொல்றோம். தேவனை இன்னும் அறிகிற வழி நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகால எழுந்துகிற பழக்கம் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். அதிகால தேடுகிறவர்கள் என்னை அதிகாலை ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு ஆவியானவர்
நான் ஜெபம் பண்ணும்போது கேட்டேன், நான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னு நீங்கள் சொல்லணும். நான் எழுந்துக்கிறேன் 4 மணிக்கு என் சமூகத்தில் வரணும். அப்புறம் 3:50க்கு அப்போ அலாரம்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது. அந்த ஒரு 3:50க்கு நீங்கள் என்னை எழுப்புங்க, நீங்கள் என்ன எழுப்புங்கப்பா சொல்லிட்டு ஜெபம்னா கரெக்டாக 3:50க்கு எழுந்து ப்ரெஸ் பண்ணி மூஞ்சி கழுவிட்டு 4 மணிக்கு முட்டி போட்டோன்னா 6 மணிக்கு என்ன பண்ணுவேன், ஜெபத்தில் ஹவுசிங் உள்ள கரெக்டில் வீட்டில் ஜெபித்த அந்த ஜெபம் அமெரிக்காலே கொண்டு போயிட்டு அதே 4 வரைக்கும் ஜெபிக்க வைத்தார். ஸோ அந்த ஜெபம் என்னன்னா, கர்த்தர் ஜெபிக்கும் போது அதிகாலையில கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். காலையிலோடும் அவருடைய கிருபை புதிதாக காலையிலே அவர் நமக்கு சகாயம் செய்தார். அப்போ தேவனை அறிந்த உடனே அவன் என்ன செய்யறான், இதுக்கு முன்னாடி அதிகாலை எழுந்த பழக்கம் பார்க்க போடவே இல்லை. ஆனா தேவனை அறிந்த பிறகு அவன் என்ன பண்ணான், அதிகாலே எழுந்தான். அதிகாலை கேள்வி, நீங்க பக்கத்துல அதிகாலை எழுந்தீங்களா? சிலருக்கு அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது. நான் சொல்றேன், அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமே. பாருங்க, அவன் அதிகாலை எழுந்து தன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அது மேல் எண்ணெய் வார்த்து, பாருங்க அவங்க எண்ணெய் எங்கிருந்து கிடைச்சிருக்கல, அம்மா கொடுத்துருப்பாங்க போகும்போது எண்ணெய் தலைக்கு என்ன தடைக்குதா அப்படின்னு சொல்லி எண்ணெய் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார், நான் போகும்போது கோலும் அந்த தடியும் கையும் கோலுமே போனார். அதனால மேபி அவர் மாமா பார்க்கறதுக்காக சீரியஸோட நான் போல. அவங்க அப்பா ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது ஒட்டகமா அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா ஈசாக்கு பாருங்க, ஆவராம அவரு கல்யாணம் பண்றதுக்கு சீர்வரிசையா அனுப்பிச்சு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெபக்கால கொண்டு வந்தாரு. இப்ப வெறுங்கையாட அனுப்பிச்சிட்டாரு. யார பக்கத்துல பேசுறது யாருங்க, யாக்கோபை வெறுங்கை அனுப்பிச்சிட்டாரு. நீ போ, இதான் என் கட்டளை, உங்க அம்மாவுடைய தம்பி போ, அங்க போய் என்ன பண்ண, ஒரு பொட்டை கொண்டு வந்தேன். நானா தான் கேட்டிருப்பேன், நல்ல கதையா இருக்கு, நீ போகும்போது ஒட்டகம், நான் போகும்போது கோலா, என்ன இது கேளுங்க, நீங்க நல்லதுதான். நீங்க போகும்போது உங்க அப்பா எல்லாம் கொடுத்தாரு. மலையில தங்கம் அது இதுன்னு போயிட்டு அப்புறம் ஆளை வேற கூட அனுப்பிச்சு ஒன்று கேட்க போனாங்க. இப்ப நீ என்ன தனியா அனுப்புற, தனியா யாரும் மதிப்பாங்க, இந்த உலகத்துல காசு இல்லாம மதிப்பானா? வேற கோல் வச்சுட்டு போயிருக்காரு, கோல் ஒரு பைய வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பையில அந்த எண்ணெய் எடுத்து அது மேல ஊத்துறாங்க, ஊத்தி அந்த எண்ணெயை அபிஷேகம் பண்றவர் பாருங்க. அவன் சொல்ற பாருங்க, அவன் செய்துட்டு அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பேரிட்டான். அந்த இடத்துக்கு முன்னாடி என்னதுதான் பேரு, லூஸ். நீங்க மாத்திர காலில் எழுந்து ஜபிக்கிறவளா இருந்தீங்கன்னா, நீ ஜபிக்கும் போது எண்ணெயை ஆண்டவரு, எண்ணெயை சத்துருவ, எண்ணெய தலை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணது ஆண்டவரு சொல்லி நீங்க எண்ணெயை வச்சு தலை கை வச்சு ஜோம் பண்ணி உங்க பாத்திரம் நிரம்பி போனீங்கன்னா, போற இடத்த எந்த லூஸா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எந்த லூஸை சந்தித்தாலும் கவலைப்படாதீங்க, இடம் லூஸா கவலைப்படாதீங்க. அந்த இடத்த லூஸ பெத்தேல அதான் வாழ்க்கை. ஒரு மனித அதிகாலை எழுந்து ஆண்டவருக்கு பயப்பட்டு கர்த்தர் வாசம் பண்ணுகிறா என்று சொல்லி உள்ள அந்த ஆண்டவர் அறிந்திருப்பானா, அவன் எழுந்து உடனே என்ன செய்வான்னா, காலையில் ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணி இருக்கிற இடத்த என்ன மாற்றுவானா, பெத்தேல மாற்றுவான். பெத்தேல் என்று சொன்னா தேவனுடைய ஆலயம் சொல்றாங்க, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய இடம். இப்போ இன்னைக்கு அநேக பெத்தெல்லாம் என்ன மாறிடுச்சா, சொல்ல மாட்டீங்கள, லூசாக மாறிடுச்சு. ஏன்? ஆண்டவர் அறியல. ஆண்டவர் அறிந்த வீட்டில் எப்படி இருக்குன்னா பெத்தேலா எல்லா லூசும் பெத்தல மாறி. ஸோ கத்தலிமா பாருங்க, அவன் பெத்தேலாக அவன் அந்த இடத்துக்கு பேர் இட்டது. அவன் என்ன சொன்னான்னா 20ஆம் வசனத்துல, அப்போது யாக்கோபு தேவனோடு இருந்து கர்த்தர் இங்க இருக்கிறான்னு சொன்னா
இப்ப கர்த்தர் நம்ம தேவன் சொல்றாங்க. எப்படியா ஜெபிக்கணும்னு அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. என்ன வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா அவர் தேவன். இல்லையா? அவர் தேவன். அந்த தேவன்கிட்ட சொல்றான், நீ என்னோடு இருந்து, நீ என்னோடு ஒவ்வொரு நாளும் அதில் என்ன ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும்னே தெரியலங்க. என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே என் கூட இருங்கப்பா. இல்லையா? என் கூட இருங்கப்பா. பக்கத்தில் சொல்ல, கர்த்தர்களோடு இருக்கிறார், கர்த்தர்களோடு இருக்கிறார். நீ என் கூட இருந்தாலும், நீ என் கூட இருந்து சொல்ல, நீ என் கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி. எனக்கு தெரியல நான் போற வழி எப்படியாப்பட்ட வழி, கண்ணி வழியோ இல்லைன்னா குடி விட்டுற வழியோ இல்லை ஆபத்தான வழியோ, என்ன வழி தெரியல, அது மரண வழியோ. ஆனா எந்த வழியதான் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ என் கூட இருந்து நான் போற வழியில என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னை காப்பாற்றி. ஆமென். இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், ஒரு நாள் ஜெபிக்கணும். தேவனோடு ஆண்டவரே என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ நீங்க இருங்க ஆண்டவரே. என்கிட்ட ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க அதை தாங்க இல்லை ஆண்டவரே, என்கிட்ட எது இருக்கோ இல்லையோ, முதல்ல எதுவுமே இல்லை, படிப்பு கிடையாது, வசதி கிடையாது, பணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்னதான் வேணும்? தேவனோடு இருந்தாங்க. ஆமென். என்னோடு இருங்க ஆண்டவரே. உங்களோடு இருந்தாருன்னா உங்களை காப்பாற்றலாம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, இதை காப்பாற்ற. நீங்க எதுக்குமே வாழ மாட்டீங்க. எங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்கு இருந்தாலும் சரி, சொல்லுங்க தேவன் என்னோட இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை காப்பாற்றுவார். நான் சொன்னா சாட்சிகள் சொல்லிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. அவ்வளோ என் வாழ்க்கையில கத்த அவ்வளோ காரியங்கள் எனக்காக செய்தார். இப்போ பாருங்க, என்னை காப்பாற்றி, ஆண்டவர்களை காப்பாற்றி, அவங்க சொல்றா பாருங்க, நான் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எடுத்தேன். உன்ன ஆகாரம், உங்களுக்கு சாப்பாடு வேணாம், காசு பத்திரம் கொடுங்க கேட்டீங்கன்னா, சாப்பாடு வேணாம்னா எப்படிங்க வாழ முடியும்? மிஞ்சி போனா ஒரு 7 நாள் சாப்பாடு இல்லாமல் வாழலாம், இல்லைன்னா ஒரு 21 நாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் மனுஷன் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். தண்ணி இல்லாமல் ஒரு 7 நாள் இருக்கலாம். சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனா பெரிய முடியாது. ஆனால் அவன் கேட்டா பாருங்க, சாப்பிடுறதுக்கு உணவும் உடுக்க உடையும் என்ன பண்ணுமா தந்து. நல்லா இருக்காது, நல்ல யாக்கோபு பயங்கரமான நல்லா இருக்காது இல்லையா? ஓசிலே கேட்கறது பாருங்க ஆண்டவர்கிட்ட, இல்லை ஆண்டவரே எனக்கு உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓ அவனுக்கு தெரியும், தாவீது சொல்றது போல, சிறு வயது முதல் முதிர் வயது வரை நீங்க அப்பத்துக்கு கையேந்த ஆண்டவரவே இல்லை. ஆகாரம் கொடுக்குறது அவர் தான், ஆகாரம் கொடுக்குறது அவர் தான். நம்ம யூத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்ம ஜனத்துக்கு ஆகாரம் கொடுத்தார். அல்ல எனக்கு சாப்பாடு கொடுக்க ஆண்டவர். போற இடத்துல எனக்கு வேலை போறது என்னதான் போறாரு, பெண் எடுக்க போறாரு, வேலை தேடி போல. எங்க போல? பக்கத்துல சொல்லுங்க, வேலை தேடி போல. அவங்க அப்பா வேலை செய்யல, போய் பெண் கொண்டு வாழ்தான் சொன்னாரு. ஆனா அவர் சொல்ல, போற இடத்துல அவன் என்னை பார்த்தோன்னா சாப்பாடு தரணும் இல்லையோ, எனக்கு போடுற ட்ரெஸ் தரணும் இல்லையோ, ஆண்டவரே என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவானா எனக்கு தெரியாது. ஆனா நான் அறிஞ்சிட்டேன், நீங்க என் கூட வாங்க, நீங்க என் கூட போற வழியில என்னை காப்பாற்றுங்க. நான் போற வழியில அங்க காப்பாற்று மாத்திரம் இல்லை, எனக்கு ஆகாரம் கொடுங்க, எனக்கு உடை கொடுங்க என்று சொன்ன போது பாருங்க, சொல்லி அவன் என்ன சொல்றான்னா, அடுத்த வருஷம் 21, என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதத்தோட திரும்ப பண்ணுவார். சமாதத்தோட திரும்பி வர. நம்ம போய் எல்லா காரியமும் எப்படிதான் ஆகணும்? சமாதானமா முடியும். சமாதானம் என் கூட இருக்கணும். சமாதானம் கூட இருந்து எனக்கு எல்லாம் நான் கேட்டு தந்து திரும்பி என் வீட்டுக்கு, எங்க அப்பா வீட்டுக்கு வரணும். அந்த ஆசை எப்படி வரணுமா? சமாதத்தோடு வரலாம். எவ்வளவு ஒரு சமாதானம் எவ்வளவு முக்கியம் பாருங்க மனுஷன் வாழ்க்கையில. சமாதானம், இந்த சமாதானம் எங்கேயுமே கிடைக்காது. எங்க கிடைக்காது? எங்கேயுமே கிடைக்காது. ஆண்டவர் சொன்னாங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு வீட்டுட்டு போகும். இன்னைக்கு எத்தனை குடும்பம் சமாதானம் இல்லாம தகப்பன் வீட்டில் இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம வீட்டில் இருக்கிறாங்க. சமாதானம் வேணும், சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு அறிந்திருக்கானா உன் வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம். இன்னைக்கு ஏன் சமாதானம் இல்லை? பக்கத்துக்கு ஏன் சமாதானம் இல்லை கேளுங்க. ஏன் சமாதானம் இல்லை? ஏன் இல்லை?
உங்களை தான் கேட்குறேன், ஏன் இல்லை? ஏங்க இல்லை? வீட்டில் ஏங்க சமாதானம் இல்லை? ஏன் இல்லை? தேவனை அறியல. தேவனை அறியல. தேவனை சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். நீ இருக்கிற இடத்துல சமாதானம் இல்லையா, உடனே என்ன பண்ணுவேன்? இன்னும் சமாதானத்தை கெடுக்க மாட்டேன். இருக்கிற கொஞ்ச சமாதானத்தை கூட மாட்டேன். அது ஏதாவது கிழிச்சி பெருசாகி ஒன்னே மாதிரி அப்படி இல்லை. சமாதானம் இல்லையா, நீ தேவ புத்திரன் என்ன பண்ணுவேன்னா சமாதானம் பண்றதுக்கு பார்க்கலாம். என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை, எதுக்கு கவலைப்படுற, எதுக்கு சண்டை போடுற, எதுக்கு கோவப்படுற, எதுக்கு நீ இப்படி தத்தளிக்கிற? பயப்படாத, சமாதானம் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சமாதானப்படுத்தணும். சமாதானம் சமாதானம் இன்னைக்கு அப்படி இல்லை. சமாதானப்படுத்தாம சமாதானத்தால சிலர் பிடிக்காது. சமாதானத்தால கர்த்தருக்கு சோத்திரம். நான் சொல்ல மனசுல வரல, நான் சொல்ல மாட்டேன். உடனே கோவப்படுவீங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பயம். இந்த கல்யாணம்லாம் பண்ணேன், கல்யாணம் பார்த்துக்கலாம் ரொம்ப எனக்கு பயம். ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தில் இறங்க மாட்டேன். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவங்களுக்கு கல்யாணம் ஆனால் நல்லா இருக்குங்க, இவங்க கல்யாணம் நல்லா இருக்குங்க, அப்படியே ஜாப் பண்ணுவேன், இவங்களை யாரும் ஸ்டெப் எடுக்குங்க அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ நான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி கல்யாணம் நினைச்சேன். அவங்ககிட்ட நான் சொன்னேன், பாருமா, நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் இல்லை, நீங்கள் வந்து ஒரு, அவங்க பேர் வந்து ராணி. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க பையனை வளர்க்கறதுக்காக துபாயில் போய் வேலை பண்ணி பண்ணாங்க. இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணோடனே ஈசாக்கு தன் தாய் மேல் கொண்ட துக்கத்தை மறந்து ஆறுதல் இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உயிரோட இருக்கீங்க. இப்போ ஒரு பார்ட்னர் வந்து நீங்கள் முதல் மாதிரி கூட நினைக்காதீங்க. தன் மனைவியோடு இருப்போம். நீங்கள் தனியாக வைக்க முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரே பையன். ஸோ நீங்கள் பெரிய வீடாக பார்த்து பிள்ளைங்களை விட்டுருங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணும். வரும்போது என்னப்பா எப்படி இருக்கேப்பா, நீங்கள் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் அப்படி நீங்கள் சொல்லணும். பொசசிவாக இருக்காதீங்க. என் மேலே அப்படி காட்ட மாட்டாங்க, என் கூட சாட மாட்டாங்க, இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு பெரிய வீடாக பாருங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு வீடை பார்த்துட்டு பெட்ரூம்லேயே பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு பாத்ரூம் கிடையாதான். இவங்க பாத்ரூம் என்ன பண்ணுமா, சுகர் பேஷண்ட் எப்படி இருக்கும், சுகர் பேஷண்ட் தெரியும், பாத்ரூம் எப்படி இருக்கும், அடிக்கடி இருக்கும். கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரே கம்ப்ளைண்ட் வந்துட்டாங்க 3 பேருங்க. நான் என்ன இது என்ன ஏன் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் என்ன பண்ணேன், பாஸ்டர்கிட்ட சொல்றேன், இதுக்காக ஒரு கமிட்டி உண்டு பண்ணி அப்போதான் ஒரு 4-5 பேர் மேரேஜ் பியூரோ கவுன்சிலே சொல்லி பரஞ்சோதி பாஸ்டர், ராஜன் பாஸ்டர், அஜித் குமார் பாஸ்டர், பிரியகுமார் அண்ணன், ஜுரம் அண்ணன் எல்லாம் போட்டு ஒரு கமிட்டி போட்டு வர வச்சு அட்வைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தேவையா? பாருங்க என்ன சொல்ல வரேன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்க சந்தோஷம் சமாதானம் பண்ணணும். அங்கே போய் ஏற்றி கொடுக்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. சமாதானமாக இருங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஊரார் வீட்டு பிள்ளையே ஊட்டி வளர்த்தா தானம். ஊரார் வீட்டு பிள்ளை யாரு? நீ கல்யாணம் பண்ணி கொண்டு வரியப்பா, அவ்வளோதான். அவளை நீ நல்லா பார்த்துக்கணும். அப்போ உன் பிள்ளைகளை ஆண்டவர் நல்லா பார்த்துப்பார். எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, பார்ட்னர், ஒரு பார்ட்னர். எதுக்காக குடும்பம், எதுக்காக பிள்ளைங்க? அந்த குடும்பத்தை சமாதானத்தை காட்டணும். சமாதான கேடு வர விடவே கூடாது. சமாதானமாக இருக்கிறதுக்கு கத்த உதவி செய்வாங்க. எங்கள் அப்பா வீட்டுக்கு எப்படி வரணுமா, சமாதானமாக வரணும். அதனால எனக்கு உதவி செய்யப்பா. கூட்டு போகிறவங்க எப்படிதான் வரணுமா, சமாதானமாக இருக்கணும். அதனால எனக்கு எல்லாமே சமாதானமாக அமையணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர வருவாரானால் கர்த்தருக்கு தேவனா இருப்பார். பாருங்க, கர்த்தருக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் நீங்க தான். ஏன்னா என்னை காப்பாற்றுனீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, எனக்கு விடை கொடுத்தீங்க, என் வழியில கூட இருந்தீங்க, என்னை சமாதானமா கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க தான்ப்பா எனக்கு தேவன், வேற யாருமே இல்லை. இதெல்லாம் நீங்க எனக்கு செய்யணும். அப்படி செய்யறது தான் உங்க தேவன். நாமே ஏன் இன்னைக்கு நம்ம ஆர்டர் பிடிச்சிருக்கோம், எல்லாமே நமக்கு செய்யல, எது பேருக்காக செய்யல. அதான் ரட்சிப்பட்ட நாள்ல இருந்து அவரே நம்ம தேவனா இருந்து எல்லாம் இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே அவரே நம்ம செய்யறாரு. சொல்ல தேவனா இருக்கு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க,
என்னை என் தகப்பை வீட்டுக்கு காத்தோடு திரும்பி வரப்படுவானால் கர்த்தருடைய தெய்வனா இருப்பார். அடுத்த வருஷம் நான் தூணாக நிறுத்த இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவனுக்கு தரம் எல்லாவற்றிலும் உங்க தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் நம்மளை ஆண்டவர் அறிந்த பிள்ளை ஆசீர்வதித்த பிறகு கர்த்தர் உங்களுக்கு என்ன வருமானம் கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு என்று நீங்க கொடுக்க அது பொருத்தனை பண்ணணும். அப்படி பொருத்தனை பண்ணும்போது நான் சொல்றேன், நிச்சயமாக ஆண்டவர்களே ஆசீர்வதிப்பார். நீங்க அது எக்ஸாம்பிளா நீங்க பார்க்கலாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் என் கூட இருந்து பக்கத்தில் உட்கார்ந்த என்னுடைய நண்பர் அவர் தசமாவே கொடுக்க மாட்டார். நான் சொல்லுவேன் இல்லையா, அதை எடுத்து நான் 4 ஊழியர்களுக்கு கொடுக்குறேன். அது 3 வேலை கிடையாது. ஒரு போதை சாட்சியா தெரியும். 430 பிரான்ச் இருக்கு. எந்த மாஸ்டர் கஷ்டப்படுறாரு, 200 ஊழியக்காரங்க இருக்காங்க. நீ தசமம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தேவையில்லை. சாட்சியாக எதாவது தேவையா? அவருக்கு தேவை. ஒரு சீட் வேணா கூட சீட் கொடுத்துருவாங்க. அது கஷ்டப்பட்டு கண்ணாடி இல்லைன்னு சொல்லி கண்ணாடி இல்லைன்னா அன்றைக்கி ஒரு அம்மா கண்ணாடியோட வருது. கர்த்தர் அவர் எதுக்குமே கைவிட்டதே கிடையாது. சுந்தரையும் சரி சாப்திரையும் சரி கைவிட்டதே கிடையாது. அந்த தேவனை பின்பற்ற பசுத்தமான நம்ம சபை நடக்குது. எப்படி நடக்குது? நான் ஏழைங்க இருக்காங்க, பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஐயா படிக்க வச்சேன். எத்தனையோ பேர் ஐயா படிக்க வச்சேன். எத்தனையோ பேர் உதவி செய்தார். எத்தனையோ ஏழைகளுக்கு காசு கொடுத்தேன். எப்படி கொடுத்தாருன்னா ரசமா கொடுத்தார். ரசமா கூடிய சொல்லிட்டே இருக்கேன். ரசமா கூட உணர்ந்ததை 2 செய்தி இன்ன வரைக்கும் செய்யலைங்க. இன்ன வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்காது? கடனாக தான் இருக்காது. வாழ்க்கை எல்லாமே இருக்கு, அனுபவிக்க முடியல. சொத்து இருக்கு, கைக்கு வரல. எல்லா வசதியும் பார்க்கும்போது இவர் என்ன சரியான வீடு இருக்கு, ஆனா அவருக்கு சொந்தம் கிடைக்காது, இருக்கிறாரு. இன்னும் பண கஷ்டம், இன்னும் மன கஷ்டம், இன்னும் எது செய்யறது வாங்கிக்கல. எவ்வளோ செய்யறாரு, ஒண்ணு கைக்கு வர மாட்டேங்குது. எவ்வளோ முட்டி போடுறாரு. ஏன்னா சிறு வயதுல கர்த்தர் எனக்கு தேவனா இருக்கு, நீ எனக்கு கொடுக்குற எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி வாழ்ந்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய காசை பாதுகாப்பா, நம்முடைய வேலையை பாதுகாப்பா, நம்முடைய உடம்பு சுகத்தை பாதுகாப்பா. எதுவுமே கொத்து பேர போட அனுபவத்தை விடவே மாட்டேன். என் பையன் நஷ்டத்தை விட மாட்டேன், நஷ்டம் விடவே மாட்டேன். அதான் கர்த்தர் விஷயம். அதான் அவன் சின்ன வயதுலேருந்து அவன் பண்ண மாதிரி யாருக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி அவங்க தாத்தா பாருங்க, அவங்க தாத்தா அமலேக்கு வரும்போது, ஜெயமன் வரும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுடைய தம்பியை லோத்தை பிடிப்படும்போது எல்லாரும் விடுவிச்சு பண்ண உடனே அவங்க ஆசாரியனுக்கு எல்லாருமே தசமம் கொடுத்தாங்க. ஆபராம் யாருமே சொல்லவே இல்லை. தாத்தாவுடைய பேரை எழுதியிருப்பான். அவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொறுத்து வாழ்க்கையில் பொறுத்து எல்லாத்துலேயும் ஒரு பொறுத்து ஆவிக்கிற வாழ்க்கையில் பொறுத்து. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன், அவர் பொறுத்து இருக்கும். திருவிருந்துக்கு வெள்ளம் போடுவேன். மற்ற வாரம் கூட ஆலயத்துக்கு போனாலே நான் பைபிள் எடுத்து போவேன். ஆண்டவரே வெள்ளை ட்ரெஸ் போட்டுருவேன். ஆண்டவரே தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ளுமா? அவரே பசுத்து அழகாக தொழுது, உள்ளேயும் பசுத்தமாக இருக்கும், வெளியே பசும். ஆளுக்கு வரும்போது நீட்டாக இருக்கும். நான் அமெரிக்காவுக்கு போனேங்க, போகும்போது எல்லாமே கோட் ஷூட் போட்டுருக்காங்க. நான் ஒருத்தர் பேட்ச் நான் போகிற ஆலயத்துக்கு ஏடி சர்ச்சுக்கு போயிருந்தேன். டென்வரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு டை தான், கோட்டு சூட்டு டை தான். சின்ன பசங்க பெரிய வரைக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி தான் கத்துற அவ்வளோ ஆண்டவரை கனப்படுத்து. சும்மா ஆண்டவரை சும்மா எவ்வளோ கம்பீரமாக நான் அழகாக ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஷேவ் பண்ணாமல் வரவே கூடாது. ஆண்டவர் நல்லா ஷேவ் பண்ணு. ஆண்டவர் பரிசுத்தமாக சந்தோஷமா அழகாக வந்து உட்கார். நான் உண்மையை சொல்கிறேங்க, நான்லாம் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு வாரத்தில் 3 நாள் ஷேவ் பண்ண காசு கொடுத்து வெளியே ஷேவ் பண்ணாங்க. அன்னி சண்டேஸில் ஷேவ் பண்ணல, சுத்தமாக இருந்து சந்தைக்கு அது போனதே கிடையாது. நம்ம ஐயா இருந்துங்க ஒரு நாள் வந்து அவர் மெசேஜில் 1ஆம் தேதி சாரி எக்ஸ்கியூஸ் மீ நான் ஷேவ் பண்ண வந்துட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளோ எக்ஸ்கியூஸ் பண்ண தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி ஆண்டு பிள்ளைங்க எப்பவுமே நீட்டாக இருக்கும். பொருத்தணும், எல்லாத்துலேயும் பொருத்தணும், எல்லாத்துலேயும் பொருத்தனதோடு இருக்கும். ஆண்டவரே எழுது நான் பொருத்தம் பண்ணுறப்ப அதை செய்வேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுடர் கூட போடலங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பவுடர் கூட
ஏன் போடலன்னு தெரியல. பவுடர் கூட போட முடியல. ஏன் நம்ம இப்பதான் கலர் அப்பவே அவசியம் போடுறது எப்படி இருக்கும், அப்பவே பவுடர் பார்த்தாலே எப்படி பாருங்க. ஐயோ எனக்கே என்ன பார்க்க பிடிக்காது. பழைய போட்டெல்லாம் நான் காட்ட மாட்டேன். ஆனா ஆண்டோடைய மகிமை முகத்துல, அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அதனால இப்படி இப்படின்னா முகத்தை இப்படி நீ பவுடர் சொல்லிய பவுடரே போடல, பவுடரே போடலையா அப்படின்னா எந்த என்ன இது காரங்களோ நோயெல்லாம் வருது முகத்தில் ஒரு நன்மையில் நீங்க போட்டுக்க. அது போட்டு நம்ம முகத்தை அழகுபடுத்தாதீங்க. கல்யாணம் ஆகிட்டு அப்புறமா காலையில் மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா எங்க அந்த பொண்ணு கேட்க போறாரு, அப்போ பிரச்சனை வந்து இருக்கிற வண்ணமாவே இருங்க. ஃபேஷியல்லாம் பண்ணது தப்பே கிடையாது. எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் யாரும் முட்டிக்காதீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பிரச்சனை வந்துடும். அப்புறம் பாஸ்டர் எங்க நாங்கள் தான் வந்து மாட்டிப்போம். பாஸ்டர் நேற்று கிளம்பி புண்ணே கொண்டு வாங்க, நான் எங்கே போயிட்டேன். இந்த வம்பெல்லாம் வேண்டாம். அதனால பொருத்தனை எப்பவுமே வாழ்க்கை ஒரு பொருத்தனையோடு இருக்க, கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டே இருக்க. கர்த்தர் உங்களை கிருபை செய்வாரு, உங்களை விடுதலை கொடுப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஸோ 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். அவன் சொன்ன வார்த்தை, தேவனை அறிந்த உடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்தது. தேவனை அறிந்த அவன் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு ஆகாரம் கொடுப்பாரு இருந்தது. தேவனை அறிந்த அவன் வாழ்க்கையில தேவன் பயப்பட பயம் இருந்தது. தேவனை அறிந்த அவன் வாழ்க்கையில இந்த இடம் பயங்கரமானது, வானத்தின் வாசல் கர்த்தர் அங்க இருக்கிறார் என்று சொல்ற இருக்கும். தேவனை அறிந்தவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னான், சமாதானத்தோடு நடந்துங்க, எல்லாத்தையும் ரசமாக இருக்க ஆண்டவர் ஆசைப்பட்டார். பாருங்க 3 காரியங்களை மாத்திரம் ஜஸ்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். இப்படியேப்பட்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுடைய பிரயாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 30:26 வாசிங்க. ஆதியாகமம் 30:26 நீங்க வாசிக்கிறீங்க. யாக்கோபை நோக்கி, நீ திருட்டு வளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல பாருங்க. ஆதியாகமம் 30:26 நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். பாருங்க, ஒரு தேவனை அறிந்த மனிதனுடைய வாழ்க்கையில மற்றவங்களை தைரியமா சொல்லுவான், என் சேவையை பாயிண்ட். அதான் தேவனை ஒரு மனிதன் அறிந்திருப்பானா, தேவன் அவனோட இருப்பானா, அவனால் தைரியமா சொல்ல முடியும், இத்தனை நாள் என் சேவையை அறிந்திருக்கிறீர். நீங்க அநேகரால் சொல்ல முடியல. சொல்லுவாங்க, அதை எடுத்து வெளியே விட்டுருவேன், இதை எடுத்து வெளியே விட்டுறேன். பயம். தைரியமா பேசணும், என் சேவையை என் சேவை அறிந்திருக்கு. நீங்க வீட்டில் போய் 25-30 வாஸ்து பண்ண முதல் குறிப்பு, நம்முடைய ஆண்டோட பிள்ளைகள் எங்க போனாலும் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க அந்த கம்பெனிக்கு ஆசைப்படுறோம். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த அவசரங்களுக்கு ஆசைப்படுறோம். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த குடும்பத்துக்கு ஆசைப்படுறோம். அப்படிதான் ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஆண்டவரை சந்திக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் பாருங்க, அந்த மனிதனை ஆண்டவர் 28:12-15 பார்த்தீங்கன்னா, நான் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு எல்லா இடத்துலையும் அவன் எப்படி இருப்பேன், உன் சந்ததி பெருகும், உனக்குள்ளே உன் சந்ததி ஆசிரியக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பினான். பாருங்க, ஆண்டவர் இவனுக்கு தரிசனமான அந்த ஆண்டவர் யார் பாருங்க, நம்மளால ஒரு சபித்த ஆண்டவர். யார்? ஆதாமே சபிச்சார். நீங்க ஆதியாகமம் 3:17-19 பார்த்தீங்கன்னா, நீ பூமியில சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வாழ்நாள் நீ வேர்வை சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் சபித்தாரு. ஆனா அந்த ஆண்டவர் இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறேன். பாத்தீங்கன்னா நீங்க 17 பாத்தீங்கன்னா 3:17 பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அது பலனை புசிப்பா என்று சொல்றார். அதுக்கப்புறம் அது உனக்கு உள்ளும் குறுக்கும் உழைக்கும் வெளியே பயிராக புசிப்பா என்று சொன்னார். பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டிருப்படியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பார், நீ மண்ணுக்கு
மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு உன் வேர்வையால் உழைக்கணும். அவன் உழைக்காம யாருடைய வாழ்க்கையில் பாருங்க சொல்ல நான் எப்படி சேவிச்சேன், இரவும் பகலும் சேவித்தேன். வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்ய தான் சாப்பிட வேண்டும். அப்போ வேலை செய்கிற அந்த பொறுப்பு ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும். எதுக்காக பிள்ளைகளை படிக்க படிக்கணும்னா, இப்படி கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை. நீ கஷ்டப்பட்டு படிக்கிறதுனா நீ வாழ்க்கை என்ன ஆகிடும், என்ன மாதிரி ரோட்டில் கட்டண நீட்டு நடக்கும், டீக்கால் வேலை செய்ய நடக்கும், ரோடோட ஸ்டீல் சாப்பிட்டு கொடுத்து வேலை பெற்று பல வேலைகளுக்கு ஏன்னா படிக்க வைக்க முடியும். நான் கர்த்தர் அறிந்த பிறகு கர்த்தர் என்னை படிப்படியாக படிக்க வைத்து என்னை உயர்த்துறது போல பிள்ளைகளுக்கு ஏன் சொல்கிறேன்னா, படிப்பா நீ வேலை செய்யணும். ஏன் அப்பா வேலை செய்யணும். நீ இப்போல்லாம் கொஞ்சம் திருந்துன்னு நினைக்கிறேன். பழைய ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா வயசான வேலைக்கு போகிறேன், அம்மா அப்பாவும் எதாவது வேலைக்கு பசங்கள்லாம் 10 மணிக்கு கூட்டானுங்கன்னா நைட்டு 11 மணிக்கு தான் போவானுங்க. அவங்கள யார் தான் வெட்டி ஆஃபீஸர். அவங்கள யார் தான் வெட்டி ஆஃபீஸர். வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க. அவனை பிராக்கெட் பண்ணி இவனை பிராக்கெட் பண்ணி எவனா ஒருத்தர் அதை எடுத்துமா சொல்லி காசை வாங்கி தண்ணி வச்சுட்டு கெட்டு குட்டிச்சிடும். ஆனால் ஒவ்வொரு வேலையும் இருந்த கடமை என்னென்ன வேலை செய்யணும். அவன் சேவித்து அறிந்திருக்க வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு. அமெரிக்கா ஏன் வல்லரசாக இருக்குன்னா, கணவனே வேலை செய்யலாம், மனைவியும் வேலை செய்யலாம். அவன் வீட்டில் போய் சண்டை மாஸ்டர் சொல்லிட்டா நீங்கள் வேலைக்கு போகணும். அவங்க வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும். கணவர் கண்டிப்பாக வேலைக்கு தான் போகணும். மாஸ்டர் சொல்லிட்டா நான் இனி வேலை செய்ய மாட்டேன், இனிமேல் நீதான் வேலை செய்யணும். நான் பேச நீதான் தான் வேலை செய்யணும், நீதான் குடும்பத்தை காப்பாற்றணும். ஏதோ மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னா சந்தோஷப்படு. அவங்க காசை தரவே கூடாது, அவங்க காசை தரவே கூடாது. அதுதான் சரியான என்ன சொல்றது, ஜான் கல்யாணம் சொல்ல மாட்டீங்களா, குடும்பத்தை தலைவர். உன் காசை நீ வச்சுக்கோ, உன் செலவு வச்சுக்கோ. கர்த்தரை என்ன யோசிப்பார், உன் காசை நான் வாழ அவசியம் எனக்கு கிடையாது. அதனால அப்படிதான் நீ வாழ்ந்து பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு மனசு வந்து நீங்கள் செய்யறது, நீங்கள் சேர்த்து வச்சு உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் வாங்கி தரணும். ஆனால் நீ தான் சம்பாதிக்கல, உனக்கு தேவை நீயே பார்த்துக்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 பேரும் செய்யறது எல்லாத்துலேயுமே ஜாயிண்ட் வெஞ்சராக இருந்து குடும்பத்தை கட்டி அப்படி போகணும். அதான் கட்டது. முதல்ல சேவைக்கு அறிஞ்சிருக்கு. இரவு பார்க்கணும், உழைப்பு அறிந்து. 2வதாக பாருங்க, நீங்கள் 30:29 வாசிங்க. ஆதி 30:29 2வதாக வாசிங்க, முடிச்சிடலாம். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உன்னுடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் சொல்ற 3வது சேவித்த இருந்திருக்கு மாத்திரமல்ல, சேவித்த விதமும் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் சேவித்த சேவை அறிந்திருப்பேன். ஆனால் சேவித்த விதம் இருப்பாங்க. நான் செய்கிற வேலை சில பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் காசு சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யாது. நான் ஃபோனை பண்ணிக்கிட்டு அப்போதான் சுற்றிட்டு அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்படி அங்கே போய் அவங்க என்னென்ன சம்பளம் கொடுப்பாங்க, இது எப்போ பார்த்தா சீட்லேயே இருக்க மாட்டேது, இது எப்போ வேலை செய்ய மாட்டேது, எப்போ பேசிட்டே இருக்குது, இது ஒழுங்காக வர கைதப்பட்டு போயிடுது. இப்படிலாம் வாங்கவே கூடாது. நான் வேலை செய்வதுங்க என்னோட நண்பர், என்னோட சர்ச்சு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் டைம் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோன் இருக்குது, எஸ்எம்எஸ் இருக்கும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலையில் உண்மையாக அப்படி தான் இருந்தேன். நான் வேலை செய்யும்போது கூட எனக்கு வந்து எவ்வளோ டெம்ப்டேஷன் வந்தது, இந்த பிஸ்னஸ் பண்ண அந்த பிஸ்னஸ் பண்ண சைட் பிஸ்னஸ், இந்த காசு எந்த காசும் எனக்கு வேணாம்ப்பா. நான் செய்கிற வேலையை நான் ஆண்டில் ஆசீர்வதித்து என்னை கம்பெனிக்கு ஆசீர்வாதமாக வச்சு சம்பளம் கொடுத்தாலே போதும், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசு தேவையில்லை. எனக்கு சமாதானம் வேணும், சாட்சி வேணும், இதான் வேணும். ஏன்னா வந்து என் நண்பர்கள் சமைச்சிட்டு போகிறானுங்க, உழைக்க தெரியாத இருக்கீங்க, கோவப்பட்டு சண்டை போகிறானுங்க. உனக்கு உழைக்கிறது வழி காமிச்சேன், நீ வந்து என்ன அப்படி சொன்னாலும் நீ உயிரோடவே இல்லை. நான் உயிரோட இருக்கேன். ஏன்? கர்த்தர் கொடுத்த வேலை அது உண்மையாக செய்யணும். கர்த்தர் ஆசைக்கூடாது, கர்த்தர் ஆசைக்கூடாது, கர்த்தர் ஆசை. அப்போ என்ன வேலை செய்யணும் அது அந்த விதம் அது எல்லாமே நேர்மையாக பரிசுத்தமாக வஞ்சிக்க கூடாது, யாருமே ஏமாற்றக்கூடாது. அவனை கூடுப்பா அப்படின்னு சொல்லணும்.
அவன் நேர்மையானவங்க, அவன் வேலை முடிச்சு கொடுக்குறவங்க, அவங்களோட அந்த காசு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணால் கூட அதில் என்ன இருக்கும், நியாயமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படிதான் பேருவான். அதுதான் கத்துறாரு. மூணாவதாக சொல்லி முடிக்க பாருங்க, 31:6 பாருங்க, 31:6 சொல்லுவார் பாருங்க. அது சொல்லுவாரு பாருங்க, ஆதியாகமம் 31:6. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வீட்டுல மனைவி சொல்றாங்க, என்னால் இயன்ற மட்டும், என்னால் இயன்ற மட்டும் நான் உழைச்சேன், என்னால் இயன்ற மட்டும் நான் சம்பாதித்து கொடுத்தேன், என்னால் இயன்ற மட்டும் நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லுகிற சாட்சி இருக்க வேணும். ஒவ்வொருத்தரும் வேணும். என்னால் இயன்ற மட்டும், என்னால் இயன்ற மட்டும், என்னால் இயன்ற மட்டும். ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமே. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுதான் அவன் முடிக்கும்போது சொல்லுவான், அது ஒரு வெறுங்கையா சொன்னாப்பா, ஒண்ணுமில்லாத பண்ணப்பா, என்னை எப்படி கொண்டு வந்தீங்க, இது பொதுவாக கொண்டு வந்தீங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. இப்போ நான் பயந்து இருக்கிறேன், இந்த ஆசிரியர் நடந்துக்கிட்டு என் அண்ணன் வரும், ஆனால் என்னை காப்பாற்றுங்கப்பா. நான் அங்கேயும் ஜெபம் பண்ண பாருங்க, ஆரம்பிக்கும் போதும் ஜெபம், முடிக்கும் போதும் ஜெபம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்ருலாம் அப்படியே முதுகாட பண்ணிட்டாரு. அவனை ஏற்றுக்கொண்டு சத்ருலாம் முதுகி பண்ணிட்டு சத்ருலாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு அளவுக்கு கர்த்தர் அவனே ஆச்சரியப்பட்டான். இதெல்லாம் உண்டா, இதெல்லாம் உண்டா, இதெல்லாம் உண்டா, இதெல்லாம் உண்டா. அப்படியே நாடா போனான், தனியா போனான். வரும்போது 2 படையோட வராங்க, இவ்வளோ ஆசீர்வாதம் வராங்க என்று சொல்லி தன் சகோதரன் அவனை கட்டி முத்தம் பண்ணு, இதெல்லாம் நீயே அனுபவிச்சு இங்கே இரு, நான் போறேன். என்ன பண்ணா, தகப்பனுடைய சமாதத்தோட இவனை செட்டில் பண்ணிட்டு சமாதத்தை கெடுக்கிறன்னு போயிட்டான் பாருங்க வெளியே. அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. நீ இருக்குப்பா அந்த வீட்டில், நீ தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமானவன், நீ தான் உனக்காக கர்த்தரை வச்சிருக்கிற என்று சொல்லி போனா பாருங்க. அதான் கர்த்தரோட ஆசீர்வாதம். எல்லாம் போனோமா என்ன நாள் ஆண்டவர் பேசுறோம்னா, மணி 10:05 ஆச்சு, 9:50 மணிக்கு சொன்னாங்க. 10 ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா நான் பேசல. கர்த்தர் உள்ளத்துல இதை சொல்லணும், சபைக்குன்னு ஆண்டவர் கொடுத்த இந்த செய்தியை சொன்னேன். என்னன்னா, யாக்கோபு அவர் அறியாமல் இருந்தான், ஆனால் ஆண்டவர் அறிந்த பிறகு கர்த்தராகிய தேவனே அவன் என்ன பண்ணான்னா, அவர் பயந்தான். சொல்லுங்க, ஆண்டவருக்கு வாழ்க்கை எப்பவுமே கர்த்தருக்கு பயப்பட. 2வது, இந்த ஸ்தலம் பயங்கரமானது. இது வந்து வானத்துக்கு வாசல். இந்த இடத்துக்கு போனோம்னா கர்த்தர் இருக்கிறாங்க, வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் போற இடம் எது இருந்தாலும் நான் போன பிறகு அது எப்படி பெற்றாலாக மாறும். நான் போன பிறகு அது ஆசீர்வாதம் மாறும். அது மாமியார் வீடு தான் சரி, அது ஆஃபீஸாக தான் சரி, அது காலேஜ் ஸ்கூலாக போகிற இடம் இருக்குன்னா லூஸ் இருக்காது, அந்த பெற்றாலாக மாறும். அது எப்போ உள்ள இருக்கும், எப்பவுமே அது உண்மையில் இந்த கடமை பொறுப்பு. நீ ஏன்னா அந்த தேவன் அறிந்திருக்கிற எடுத்தோட கேட்பான், இப்போ ஆண்டவர் அறிந்தது நீயா அப்படின்னு நம்ம கேட்போம். அது எப்படி கர்த்தர் அறியலாம் போகல, கர்த்தர் அறிந்த பையன் அறிந்த பொண்ணு, நீ இப்படி தப்பு பண்ணலாமா, நீ இப்படி செய்யலாமா, அவன் செய்வான், அவன் லூசு, நீ செய்யக்கூடாது, நீ யாரு பெத்து. அது எப்பவுமே அந்த காத்து எது எப்படி கர்த்தர் பயப்படும் போது அது. அப்புறம் அதிகாலை எழுதுகிற பழக்கம். அதிகாலை நீங்க 4 மணிக்கு எழுதுன்னு சொல்ல, 3 மணிக்கு 4 மணிக்கு எழுதுங்கன்னா 40 வயசுல வருவீங்க. 3 மணிக்கு எழுதுன்னா 19 வயசுல சாத்தனையா மாதிரி, சுந்தரையா மாதிரி, மாஸ்டர் தாமஸ் சார் மாதிரி 3 மணிக்கு ஜாப் பண்ற ஆளாதுன்னா 17 வயசுல முடித்து வந்துடுவீங்க. ஆண்டவருக்காக நான் சொல்றேன், 5 மணிக்கு எழுதுங்க. நீங்க உங்களுக்கு வர சொல்ல 5 மணிக்கு எழுந்து தனித்து ஜாப் பண்ணுங்க. ஒரு நாள் ஜாப் பண்ற பழக்கம் வாழ்க்கையில் இருக்கணும். ஜபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு, ஆண்டவர் கூட இருப்பாரு, உங்க காப்பாற்றுவாரு, உங்க சமாதானம் கொண்டு வருவாரு. உங்க ஆண்டவர் வெறுங்கையா தான் இருக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு வெறுங்கையா இருக்கிறீங்க, 4 பேருக்கு கர்த்தர் உங்களை 2 மறுபாவோடு ஆமே. ஆண்டவர் அப்படியே 2 ஆசீர்வாதம் தருவாங்க. ஆமே. யோபு 2 பேரும் ஆசீர்வதித்தார். அதே போல இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆகினால என்ன செய்ய, நீங்க செய்யறதை மற்ற அறிந்துக்கு சொல்லலாம். என் சேவை நீ அறிந்திருக்கிற, நீ சொல்லலாம். என் சேவையின் விதத்தை நீ அறிந்திருக்கிற சொல்லலாம். என்னால் ஏற்ற மட்டும் நான் செய்திருக்கிறேன், இதுதான் சாட்சி. செய்கிற சேவையை அறிந்திருக்கிறீங்க, நான் செய்கிற சேவையின் விதத்தை அறிந்திருக்கிறீங்க, என்னால் ஏற்ற மட்டும் நான் செய்து அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுதான் வாழ்க்கை. அப்போ
சமாவோட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தரே வந்து சொல்லுவாரு, யாரும் சொன்னாரு, நீ கலந்து நான் கூட இருக்கிறேன். அவன் மனைவி கிட்ட பேச கர்த்தரே சொன்னார், நீ போ, நான் கூட இருக்கிறேன். கர்த்தர் நடப்பினார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கல்ல பார்க்கிற சோதரம் சோத்ரா சோத்ரா சோத்ரமாண்டவரே சோத்ரமாண்டவரே வெறும் கையால் நடந்து வந்தேன். வெறும் கையால் நடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்.
கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அந்த கர்த்தர் உள்ளவன் இருக்கிறார். காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, நாம் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, உண்மை அறிந்திருக்கிறேன், நாம் உங்க பயந்தவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ இந்த இடத்துல இருக்கு, வாசம் பண்ணுவீரு. ஆண்டவரே, வார்த்தை வாசல் ஜெபத்தை கேட்பி மனு தருவி ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தருவீரப்பா. இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் 5ஆம் மாதம் கடைசி கட்ட நாளில் என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறார். அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபமாகிதான் ஜெபமாகிய முடிப்பீங்க. ஒரு இயேசுவே, உங்க மேலே வைத்திருந்த அந்த ஆதி அன்பை திரும்ப தாங்க. அந்த அன்பினால நரம்பு காணுவரே கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆதாரத்தை கொடுங்க. இந்த உடல் கொடுங்க, இருந்து இடம் கொடுங்க, உடுக்க உடை கொடுங்க. நான் முதல்வரையெல்லாம் காப்பாற்றுங்கப்பா. சொல்லி ஜோமனை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தோட திருவிழா பண்ணுங்கப்பா, சமாதானத்தோட திருவிழா பண்ணணும். என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் செய்கிற சேவை அப்பா ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் செய்கிற சேவை விதங்களை அறிந்திருக்க வேண்டும். என்னால் இயன்ற மற்றும் செய்யும்படி கர்த்தரை உதவி செய்வீராக. ஆண்டவரே, உதவி செய்வீராக. கர்த்தர் அதை உதவி செய்வாராக. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஓ அப்பா பாக்காலா தானா, என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் விட மாட்டேன். ஜெபத்தை தொடங்கும் போது ஜெபத்தை முடித்தான். ஓ ராஸ்தாபானாமா கர்த்தர் சொன்னா, நீ கடையோடும் நீ தேவனோட போராடி ஜெயித்தாய் ஆசீர்வதித்தாய். ரிக்காபாலா தானா ரிவானாமா ஜெபத்தின் ஜெயத்தின் அபிஷேகம், ஜெபத்தின் அபிஷேகம் வளர்ந்த ஆசீர்வாதம் உங்க மேல சிறசி மேல உண்டாவத. நாளோடு நீர் எங்களோடு பேசுகிறார். ஆராதனை தொடங்கி பாடல் மூலியமாக, ஆராதனை மூலியமாக, ஜபம் மூலியமாக, அல்லது வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசுகிறார். வார்த்தைப்படியே இந்த வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். இந்த முதல் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவோடு இருக்கிறார். இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம் இதோ உலகத்தின் சதா நாட்கள், அதுவே உலகத்தின் முடிவு சதா நாட்கள் அவங்களோடு இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு இயேசு பெரியவர். கர்த்தர் பிள்ளைகளோடு இருக்கிறார். அந்த கர்த்தர் பிள்ளைகளோடு போகிறார். அந்த ஆசீர்வதிக்கிறார். எங்களோட பேசுறதுக்காக ಇದೀಗ ನಮಗೆ ಮೆಮ್ಮಕ್ಕೆ ಸಲ್ಲಿಸು கொடுத்த காரிக தசமாக ஆசீர்வதியும். வீவேசன் பொறுப்படுத்திக் இந்த வார்த்தாரக போற சகோதரி கூட புதன்கிழமை பொறுப்படுத்திக் கொள்ளும். சனிக்கிழமை காலை 5 மணி வாக்குதாரரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலவேட பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தம் நம்முடைய கர்த்தரை வருகிறவரை இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God bless you.